எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறார்களோ அங்கெல்லாம் எழுப்புதல் உண்டாகுதோ இல்லையோ, தேசத்தில் உண்டாகுதோ இல்லையோ, நமக்குள்ள உண்டாகுது. நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாம் இன்னும் ஆண்டவரை நெருங்கி சேர்கிறோம். நமது ஜெபங்களுக்கு பதில் நிச்சயமாக கர்த்தர் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசேஷித்த ஜெயம் உண்டாயிருக்கும். ஆகினாலே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் ஜெபம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபம் நமது உயிர் மூச்சாயிருக்கிறோம். சமயம் கிடைச்சதுனால ஜெபம் பண்ணுறதில்லை. ஒருத்தர் அப்படி சொல்றார், prayer is a breathing to a believer. ஒரு மனிதனுக்கு மூச்சு நின்று போனா என்ன அர்த்தம்? செத்து போனாருன்னு அர்த்தம். அடுத்தது அவருக்கு என்ன ஆராதனை? ஆராதனை. அப்போ ஒரு விசுவாசிக்கு ஜெபம் இல்லை என்றால் அவர் செத்து போனார். பேர் வேண்டாம், அவர் எப்படி எடுத்து வச்சிருக்கலாம், அவர் செத்து போனாருன்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட நிலையே நாம் இராதபடிக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு தருணம் கிடைக்கிற போதெல்லாம் நாம் அதை பயன்படுத்தி கொண்டு ஜெபம் பண்ணுவோமானால் நாம் ஜெயம் கொள்ளுகிறவராய் மாறுகிறோம். ஜெபம் பண்ண நாம் இன்னும் ஆண்டுடைய பக்கத்திலே நெருங்குகிறோம். ஜெபம் பண்ண நம்மை விட்டு அசுத்த சக்திகள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற இடைவெளிகள் எல்லாம் விலகி விடுகிறது. ஆகினாலே நமது ஜெபத்திற்கு கவனிங்க, அதாவது பதில் கிடைக்கிறதுக்கு தாமதமோ தடையோ இல்லாதபடி ஜெபம் நமக்கு வழியை திறக்கிறது. ஜெபிக்க நாம் இன்னும் கிட்ட ஆண்டவரை நெருங்கி போகிறோம். ஜெபிக்க தேவனுடைய வசனத்தினுடைய வெளிச்சம் நமது உள்ளத்திலே பிரகாசிக்கிறது. ஜெபிக்க கர்த்தர் நம்மில் அதிக பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்க தேசத்தினுடைய நிலைமைகள் மட்டுமல்ல, நமது சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி நமக்குள்ளே உண்டாகிறது. ஜெபிக்க நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவுக்குள்ளே வந்து விடுகிறோம். ஜெபிக்க நமது மனது தெய்வ சுபாவத்தினாலே நிறைந்து விடுகிறது, அல்லது துர்க்கிரியைகள் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. நாம் தேவ சாயலாகிறோம். ஜெபிக்க கர்த்தர் நம் பேரில் அதிக பிரியமுள்ளவராய் மாறிவிடுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருந்ததா? தேவையா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்க வேண்டுமா? அவரே தேவகுமாரன். அவர் ஜெபம் பண்ணாதான் ஆகுமா? அவரே ஜெபித்தார் என்று சொன்னால் அப்ப நாம் எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அவருக்கே ஜெபம் அவசியமாக இருந்தது என்று சொன்னால் நாம் எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அவர் அப்படி ஜெபித்ததினாலே அசுத்த ஆவிகள் ஓடின. அவர் ஜெபித்ததினாலே அற்புதங்கள் நடந்தேறின. அவர் ஜெபித்ததினாலே திருவசனத்தை தைரியத்தோடு பிரசங்கித்தார். அவர் ஜெபித்ததினாலே எந்த எதிர்ப்புகளையும் அவர் ஒரு துளியும் மைண்ட் பண்ணவில்லை. அவைகளை குறித்து கவலை இல்லை. தான் போகிற பாதையிலே போய்கொண்டே இருந்தார். அவரை குறித்து வைத்திருக்கிற தெய்வீக தீர்மானம் நிறைவேறுவதற்கு அவர் செய்த ஜெபமே அவரை வழிநடத்தினது. அப்படியானால் நாமும் ஜெபிக்க வேண்டும். நமக்கும் ஜெபம் அவசியம். நாம் ஜெபிக்க நாம் இன்னும் தேவ சாயலாகிறோம். நாம் ஜெபிக்க தேவனை இன்னும் கிட்டி நெருங்கி சேருகிறோம். நாம் ஜெபிக்க நமது இருதயம், நமது ஆத்மா விசாலம் அடைகிறது. நாம் ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். முழுமையும் நமக்கு சுயாதீனத்தை கொடுக்கிறார். ஆகினாலே நாம் வெற்றி வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் வெற்றிகரமான அதாவது ஊழியம் செய்கிறதுக்கும் அநேகரை அபாயத்திலிருந்தும் சேற்றிலிருந்தும் அசுத்தத்திலிருந்தும் தூக்கி எடுத்து ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறதுக்கு நம்மை தைரியப்படுத்துகிறார். நம்மை வழிகாட்டியாக மாற்றுகிறார். நம்மை திராணி உள்ளவர்களாக மாற்றுகிறார். ஜெபம் அத்தனை அவசியம். அல்லேலூயா. ஜெபிக்காத கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் பேருக்கு, ஆனால் கிறிஸ்துவோடு இருக்க மாட்டார்கள். அப்ப நாம்
கிறிஸ்தவர்களாய் இருக்கிறதல்ல, கிறிஸ்துவோடு இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். இதை மாற்றி சொன்னா, கிறிஸ்து நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதனால் அன்பார்களே, ஜெபத்தை பற்றி எத்தனை சொன்னாலும், எத்தனை பிரசங்கித்தாலும், எத்தனை காரியங்கள் நாம் தெரிந்திருந்தாலும், நாம் ஜெபம் பண்ணாத பட்சத்தில் அவைகளுக்கு எந்த வேல்யூவும் இல்லை. அப்போ நாம் ஜெபிக்க ஜெபிக்க நிச்சயம் கர்த்தர் நம்மை ஜெய ஜீவியம் செய்ய நடத்துகிறார் என்பதே சந்தேகமில்லை. ஆகினாலே ஜெபத்தை பற்றி நாம் எவ்வளவு அறிந்திருந்தாலும், ஜெபத்தை பற்றி ஒவ்வொருவருடைய வியூ வித்தியாசமாக இருக்கிறது. ஜெபத்தை பற்றி சொல்வது. ஆகினாலே நாம் ஜெபத்தை பற்றி கேட்க வேண்டிய அளவு பிரசங்கத்தை கேட்க வேண்டும். இன்னும் கேட்கவில்லைங்கிறது நான் என்னுடைய அபிப்பிராயம். அதனால தான் ஜெபத்தை பற்றி ஆவியானவர் சொல்லிக் கொடுக்க சொல்லுகிறார். அதனாலே கர்த்தராமே நம்மோடு ஈடுபடுவாராக. நாம் ஒரு திருவசனத்தை வாசித்து கொஞ்ச நேரம் அதை பற்றிய காரியங்களை சிந்திக்கலாம். எபேசியருக்கு எழுதிய பவுலுடைய நிருபம் 6ஆம் அதிகாரம் 10-18 வசனங்களுக்குரிய நாம் வாசிக்க கேட்கலாம். எபேசியருக்கு எழுதின பவுலுடைய நிருபம் 6ஆம் அதிகாரம். கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகள் செயல்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்கொள்ளவும் சகலத்தையும் செய்ய முடிக்கத்தக்கவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவராகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அருகிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே கொடுத்தவர்களாயும், பொல்லாங்காண்டியையும் கத்திரியஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இதுல நாம் அணிந்திருக்க வேண்டிய அல்லது நாம் பெற்றிருக்க வேண்டிய ஆயுதங்கள், சர்வாயுதம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆயுதங்களை பற்றி எழுதியிருக்கு. நீங்கள் கத்தி கவரா அது வீட்டி இதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அதெல்லாம் நான் சொல்றது ஆவிக்குரிய காரியத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் அதை பற்றி பிரசங்கம் பண்ண போவதில்லை. ஆனால் கவனிங்கள், நம்முடைய ஜெபம் நமக்கு எண்ணத்தை எல்லாம் உண்டு பண்ணுதுன்னா இப்போ சொன்னதெல்லாம் உண்டு பண்ணுது. இந்த ஆயுதங்களை எல்லாம் நமக்கு உரியதாக்குகிறது, சொந்தமாக்குகிறது. ஆவிக்குரிய ஆயுதங்கள். நமக்கும் ஆயுதத்துக்கு என்ன சம்பந்தம்? நாம் ஆயுதத்தை எரித்தவர்கள், இன்னொரு விதமாக சொன்னால் எரித்தவர்கள். ஆகினாலே நமக்கு அது தேவையில்லை. ஆயுதத்தை எல்லாமே எரிக்கத்தக்கதான அளவுக்கு நம்மிடத்திலே அக்கினியின் வல்லமை உண்டு. ஆகினாலே நாம் அவைகளை அல்ல, நாம் ஜெபத்தை எந்த அளவுக்கு முக்கியப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஜெயம் கொண்டவராக இருப்போம் என்பதில் சந்தேகமில்லை. அல்லேலூயா. கவனிங்கள், நான் இப்பொழுது சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜெபம் நமக்கு உயிர் மூச்சு. இந்த காரியத்தை பற்றி நீங்கள் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தால், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுங்கிற தன்னுடைய சீசனுக்கு அல்லது தன்னுடைய உதவி ஊழியக்காரனுக்கு எழுதுகிறது.
என்னன்னு பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் நான் மிகவும் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் 1 விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் 2 ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் 3 வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண 4 வேண்டும். ஸ்தோத்திரங்களையும் பண்ணுவீர்களாக. இப்ப நீங்க வாசித்ததை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா மனுஷருக்காகவும் என்ன செய்யணுமா? வாசிங்க. மறுபடியும் வாசி. விண்ணப்பங்களை 1 ஜெபங்களையும் 2 வேண்டுதல்களையும் 3 ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இந்த 4மே கிட்டத்தட்ட ஒரே காரியம் தான். என்ன? இந்த 4மே ஒரே காரியம் தான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது, ஒவ்வொரு வல்லமை இருக்கிறது, ஒவ்வொரு சாதனை இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் எதற்கு எதை செய்ய வேணும். நம்ம வீட்டில் பல விதமான கரண்டி வச்சிருக்காங்க. குழம்பு கரண்டி வேற, அப்புறம் ஸ்பூன் சொல்லுவாங்க, ஸ்பூன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கரண்டி வச்சிருக்கோம். சரி, பாத்திரம் வச்சிருக்கோம். சமையல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம், குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், ஏதாவது வறுக்க வேணும் அதுக்கு ஒரு பாத்திரம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாத்திரம் இருக்குது. எனக்கு அந்தந்த வேலையை அதில் செய்தால்தான் அது சரியாக இருக்கும். அதே போல ஜெபம் என்கிற ஒன்றுக்குள்ளே இந்த 4ம் அடங்கி இருக்கிறது. என்ன? விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம், ஸ்தோத்திரம். விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம், ஸ்தோத்திரம். இந்த 4ம் அடங்கி இருக்கிறது. டீ அப்படின்னு சொல்றோம். சாதாரண டீ இப்போ கொடுத்தாங்க, எனக்கு கூட இன்னும் கூட கொடுப்பாங்க கூட தெரியுது. நம்ம கவனிங்க. டீ என்கிற ஒரு வார்த்தையில என்னவெல்லாம் அடங்கிருக்கு சொல்லுங்க. பால், தண்ணீர், டிகாஷன், அப்புறம் சர்க்கரை, இது எல்லாம் அடங்கிருக்கு. டீ என்கிற சாதாரண ஒரே ஒரு எழுத்து, தமிழ்ல சொன்னா ஒரு எழுத்து, 4 இதே நாம டீன்னு ஒரே இதுதான் சொல்லிடும். அதே போலதான் ஜெபம் என்கிற அந்த வார்த்தையில 4 பொருள் இருக்கிறது. அந்த 4 விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம், ஸ்தோத்திரம். அப்ப இந்த 4 சேர்ந்தது தான் நாம சொல்றது போல ஜெபம். இந்த 4ஐயும் பிரிச்சு எழுதி கொள்ள வேணும். எப்படி பிரிச்சு எழுதி கொள்ள வேணும்? எப்படி டீ தயாரிக்கிறதுக்கு 4 பொருள் ஒன்று சேர்த்துக்கிறோமோ அதே போல இந்த ஜெபத்தை எதை செய்ய வேணும், எந்த காரியத்துக்கு இந்த 4ல் எதை செய்ய வேணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த ரோடு டேமேஜ் ஆகிருந்தேன். இந்த ரோடு போடுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறோம். யாருக்கு வீடியோ போடுறோமா அல்லது யாருக்கு ஒருத்தர் போடுறோம்னு வச்சுக்கினேன். இதுக்கு பேர் என்ன? விண்ணப்பம். என்ன? விண்ணப்பம். விண்ணப்பம். அப்புறம் இன்னொரு இப்போ நம்ம நமக்கு ஒரு உதவி வேணும்னு வச்சுக்கிறேன். அதை கேட்டால் வேண்டுதல். உங்கள் வேண்டுதல் என்ன? அப்படி அப்போ வேறுபாடு இருக்குது இல்லையா? அதே மாதிரி ஒரு செய்திருக்காங்க, நன்றி சொல்கிறோம் அப்படின்னா தேங்க்ஸ் அப்படி சொல்கிறோம். அப்போது கவனிங்க, நீங்கள் செய்த இந்த உதவிக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன் அப்படின்னு கடிதம் அது சொல்கிறோம். அப்படி கவனிங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது போலவே தேவனும் ஜெபத்தில் 4 பகுதியை வைத்திருக்கிறார். இந்த 4 பகுதி எதை செய்ய வேண்டும் என்று தெரிந்திருந்தால் உண்மையிலேயே நாம் வெற்றிகரமான அல்லது நாம் எதை வேண்டிக் கொள்ளும் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நமக்கு ஜெயம் கிடைக்கும். எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ராத்திரியில ஒரு சில காரியத்தை சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். அவருக்கு ஒரு பண்ண அங்கே வீட்டாரு, நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சுருக்கமாக சொல்றேன். இப்போ நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை அல்லது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வெளிப்பாட்டை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அதை நாம் இப்போ வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 34 முதல் 38 வரைக்கும் வாசிப்போம்.
கர்த்தர் ஆ, மோசேயை நோக்கி ஆ. சுத்த வெள்ளி போலமும் சுத்த வெள்ளை வெள்ளை போலமும் போலமும் குங்குலியமும் குங்கிலியமும் அல்பான் பிசினுமாகிய அல்வான் பிசுனுமாகிய கந்த வர்க்கங்களையும் கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக நீ எடுத்து சம நிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல கைலக்காரம் செய்கிறது போல அதற்கு பரிமளம் ஏற்றி பரிமளம் ஏற்றி துப்புரவான பரிசுத்த தூப துப்புரவான வர்க்கமாக்கி பரிசுத்த தூப வர்க்கமாக்கி. அதே சரி, போல் ஒரு சொல்றீங்க. அப்போ அந்த நாட்டில் ஆசரிப்பு கூடாரம் உண்டு பண்ணின காலத்துல ஆசரிப்பு கூடாரம் என்ன? ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக அவர்கள் ஏற்படுத்தின ஒரு கூடாரம், டெம்பரரி ஸ்டேட் தான். நாம் இப்பொழுது ஆலயம்னு சொல்றோம், அல்லது என்ன சொல்றோம், டெம்பிள் அல்லது சர்ச்சுன்னு நம்ம சொல்றோம். ஆனால் அது ஆரம்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வருகிற பொழுது அந்த பாதையில் அந்த வனாந்தர பாதையை வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் நடந்தாங்க. அதனால கவனிங்க, புறப்பட்டவங்கள கொஞ்சம் பேரும் உள்ள போய் சேர்ந்தாங்க, அப்படின்னா வழியிலே அழைஞ்சு போனாங்க. அப்படி இருந்தும் ஏன்னா 40 வருஷம் ஆச்சே, ஒருவேளை 40 வருஷத்துல 40 வயசுல புறப்பட்டிருந்தாங்கன்னா 80 வயசு வரைக்கும் உள்ளோட இருந்தால் தான் போய் சேர முடியும், இருக்க முடிஞ்சிருக்காது. அப்படி முடியல. ஆனால் புறப்பட்டவர்கள எத்தனை பேர் தான் போய் சேர்ந்தாங்க? அப்போ மீதி இருக்கிறவர்களுக்கெல்லாம் அதுக்குள்ளே எத்தனையோ குழந்தைகள் வளர்ந்தது, பெருகினார்கள். ஆக புறப்பட்டவர்களை காட்டு அதிகமான பேர் தான் காணாமல் போய் சேர்ந்தார்கள், குறைஞ்சு போகல. இருந்த போதும் நாம் கற்றுக்கொள்வதற்காக சொல்லுகிறேன், அவர்களுக்கு வழிநடத்த அந்த 40 ஆண்டு காலத்தில் அவர்கள் புதிதாக ஒரு நாட்டை அவர்கள் பெற்றுக்கொண்டால் அதில் முதல் வேலை ஆசரிப்பு நடக்குவாங்க அல்லது ஆராதனை நடக்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் வழிப்பிரயாணத்திலே கற்றுக் கொடுத்தார். அந்த வழிப்பிரயாணத்திலே ஆசரிப்பு கூட எப்படி ஒன்று போடுறதுங்கிறதெல்லாம் நான் சொல்லலை, அதெல்லாம் பெரிய ஸ்டடி. சரி, இப்போ நான் சொல்ல வர்றது தூப வர்க்கம். என்ன தூப வர்க்கம்? தூப வர்க்கத்தை எப்படி செய்கிறது? இந்த தூப வர்க்கத்துக்கு 4 முக்கியமான பொருள் வேணும். என்ன 4 முக்கியமான பொருள்? ஜெபத்துக்கு 4 முக்கியமான பொருள் வேணும்னு சொன்னேன். என்னன்னா அதே மாதிரி இந்த தூப வர்க்கத்துக்கு 4 பொருள் வேணும். அது என்னன்னு பாருங்க. முதலாவது வெள்ளை போலம், குங்குலியம், அல்வான் பிசின், சாம்பிராணி. இன்னொரு சொல்லுவோம், வெள்ளை போலம், குங்குலியம், அல்வான் பிசின், சாம்பிராணி. இந்த 4 சேர்ந்தால் தேவனுக்கு சுகந்த வாசனையை காட்டுகிறதுக்காக. அது ஏன் சுகந்த வாசனை? அந்த நாளில் ஆண்டவரை மகிழ்ச்சியாக்குறோம். இப்போ பாருங்க, நம்ம வரும்பொழுது அந்த ஐயா என்ன பண்ணாரு, நமது பாதங்களுக்கு அது ஏன் பண்ணாங்கன்னா, அந்த காலத்தில் பொடியில் நடந்தவங்க வெயிலில் நடந்து வந்தாங்க, கால் சுடும், அந்த மாதிரி இருக்கிறதுக்காக அது குளிர்ச்சி ஆகிருக்கிறதுக்காக தண்ணி வந்துடுறாங்க. வட இந்தியாவில் எல்லாம் சகஜமாக நடக்கும். அவர் இங்கே வட இந்தியாவை கொண்டு விட்டு தென்னிந்தியாவை கொண்டு கொடுக்குறாரு. கவனிக்க, இங்கே வனாந்தரத்தில் செய்தாங்க. எதற்கு செய்தாங்கன்னா, அங்கே ப்ராக்டிஸ் பண்ணாங்க, இங்கே வந்து அதைய அனுபவித்தார்கள். அதனால் உண்டான பலனை அனுபவிக்கிறதுக்காக அங்கே வனாந்தரத்தில் அதை என்ன பண்ணாங்க, ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அதாவது பயிற்சி பண்ணாங்க. சரி, பயிற்சி பண்ணிப்போம். இந்த 4 பொருள் எந்த 4 பொருள்? இந்த தூப வர்க்கத்தில் சேர்க்கப்படுகிற 4 பொருளும் கவனிங்க, நம்முடைய ஜெபத்திலே 4 பொருளை சேர்த்துக்கிறோம். அப்போ அந்த நாளும் இந்த நாளுக்கு சமம். அல்லேலூயா. அந்த நாளிலே செய்த அந்த நாளில் இல்லை, அந்த நாளில் இந்த டேஸ் அவர்கள் செய்ததை இப்போ நம்ம டேஸ் நாம் அதை பிராக்டிஸ் பண்றோம், அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம். அதற்காகத்தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டு மக்களுக்காகவே அதை மறைமுகமாய் செய்தார். புதிய ஏற்பாட்டில் அதை திறந்த முகமாக செய்கிறோம், பலனை அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் தேவன் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணினார்.
புதிய ஏற்பாட்டிலே தேவன் நமக்கு உள்ளே வாசம் பண்றார். அப்ப அவர் எவ்வளவு நெருக்கமானவர் பாருங்க. அப்ப அந்த நெருக்கத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் நாம் எப்படி இருக்கணும்? இந்த நாளையும் இந்த நாளோடு சம்பந்தப்படுத்தி காண்பித்து புரிந்து கொள்வோமானால் நாம் ஜெய ஜீவியமாயிருப்போம். கர்த்தர் நமக்கு உள்ளே இருந்து நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை கனப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த இங்கே கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாடு பொருளை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த நாடும் புதிய ஏற்பாட்டில் நாடு காரியத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. எந்த நாடும் இப்போ நம்ம சொன்னோமே, முதலாவது கோலம், இப்போ இந்த நாடும் நமக்கு எப்படிப்பட்ட காரியத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. பரமண்டல ஜபத்தை கூட 4 பகுதி இருக்கு. பரமண்டல ஜபம்னா தெரியுமா? எல்லாம் சிஎஸ்ஐ வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். பரமண்டல ஜபத்தை 4ஆக பிரிச்சா இந்த நாடும் அதில் அடங்கி இருக்குது. இப்போ அதை பார்க்க போறதில்லை. ஏன்னா அது முதல் பகுதியே நமக்கு மாறான ஒரு அவிசுவாசத்தை அல்லது விசுவாசத்துக்கு எதிரான காரியத்தை சொல்லுகிறபடினாலே நாம் அதை விட்டு விடுகிறோம். என்னன்னு கேட்டீங்களா? சொல்றேனே, உங்களுடைய ராஜ்யம் வருது. பரமண்டலத்துக்கு இருப்பதாக உங்களுடைய சொல்லுங்க. சரி, அவருடைய ராஜ்யம் வந்தாச்சு. வந்ததுக்கு பிற்பாடு ஆண்டுகளே பரமண்டலத்துக்கு பொறுப்பதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக சொன்னேன். ஒன்றும் புரியல. ஓ, நான் வந்த பொழுது என்ன சொல்றாரு? வாங்க வாங்க என்றார். சரி, இப்போ நான் இங்கே வந்து எல்லாம் வாங்க வாங்க கூப்பிட்டு வந்தாருன்னு என்ன இருக்கும்? உங்களுக்கு விளங்க. இப்போ பாருங்களேன், பரமண்டலங்களுக்கு எதற்குதாவே உங்களுடைய நாமம் பிரசுத்தப்படுவதா, உங்களுடைய ராஜ்யம் வருவதா அப்படின்னா இது வரைக்கும் வரலன்னு அர்த்தம். அப்படித்தானே? ஆனால் இயேசு என்ன சொன்னாரு? ஆண்டவரே, ஒரு சேஷம் வந்து கேட்கலாம், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் எப்போ வரும் அப்படின்னு கேட்கணும். அது தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருகிறதை காணும் முன் இங்கே இருக்கிற அநேகர் மரணத்தை ருசி பார்க்கிறது சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் தலைமுறையில உன் தலை மறைவதற்கு முன்னதாகவே தேவனுடைய ராஜ்யம் வருவதை நீ காண்பாயினார். அதுல என்ன சொன்னார்? பலத்தோட வருகிறதை காணும் முன்னே நீங்கள் மரணத்தை ருசி பார்க்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க சீசர் ஒருத்தர் கேட்டவருக்கு சொல்ற, அவர் சாகிறதுக்கு முன்னதாக பரலோக ராஜ்யம். ராஜ்யம் என்ன? ரூல் அல்லது இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூட. அதான் பரலோகத்தின் ஆட்சி வருகிறதை காணும் முன் மரணத்தை விசுவாசிக்கிறதுன்னு சொன்னார். மறிக்க போறதில்லைன்னு சொன்னார். அப்போ அவர் மறிக்கிறதுக்கு முன்னதாக பரலோகத்தின் ஆளுகை, பரலோக ராஜ்யம் செயல்படும் அப்படின்னு சொன்னாரா? ஒன்றும் புரியலையே உங்களுக்கு? நான் இதை பாடம் பழைய மாதிரி இந்த பைபிள் காலேஜில் நடத்தி அது ஒரு பாடமாக போச்சு. சரி, கவனிங்க. செய்தி கூட இப்போ பாடமாயிடுச்சு. சரி, இருந்தாலும் கவனிங்க. நான் பாடம் பண்ணிட்டு வந்தேன், என்ன பண்ணுறது? சரி, கவனிங்க. இயேசு கிறிஸ்து வருவது இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த 40வது நாளிலே தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது. தேவனுடைய ஆளுகை வந்துவிட்டது. பரிசுத்த ஆவியானவர் சீசர்களை முதலாவது அவரோடு கூட சேர்ந்து 120 பேரை முதலாவது நிரப்பினார். அவர்கள் தேவனால் ஆளுகை செய்யப்பட்டார்கள், நடத்தப்பட்டார்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டதா இல்லையா? வந்து விட்டது. இப்ப மறுபடியும் நாம உங்களுடைய ராஜ்யம் வருவதாக ஜெபம் பண்ண என்ன இருக்கும்? ஒண்ணு புரியலையா? ஒன்று அதை விசுவாசிக்கவில்லைன்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, அந்த ராஜ்யம் இன்னும் இவங்களுக்குள்ள வரலன்னு அர்த்தம். அப்போ வந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வது தெரியாம உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அவரையே கேள்வி பண்ற மாதிரி ஆகுது. அதனாலதான் அந்த ஜெபத்தை பெந்தெகோஸ்தே சபைகளில் செய்கிறது இல்லை. யாரும் என்ன தப்பா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நான் சத்தியத்தை சொல்லுகிறேன். அப்படி இப்போ கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ அந்த காரியத்துக்கு வந்துருங்க. அதை விட்டு இப்ப நாம என்ன செய்ய போறோம்? இந்த
பரிசுத்த ஸ்தலத்துல அது தூபத்துல தூப வர்க்கத்துல சேர்க்கப்படுகிற நாளும் புதிய ஏற்பாட்டில் ஜெபத்துல சேர்க்கப்படுகிற நான்குக்கு ஒப்பா இருக்கிறதுங்கிறத நீங்க புரிந்து கொண்டால் கடற்கரைன்னு சொல்லலாம். நான் அந்த விருப்பத்தை சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கும் அது விளங்கும், உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும்னு நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். சாரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது என்ன பார்த்தோம்? இங்க என்ன பார்த்தோம்? யாத்ராகமத்தில் என்ன பார்த்தோம்? அல்வான், சாம்பிராணி, மணியம், வெள்ளை போல சாம்பிராணி 4. இந்த நாளும் எதுக்கு ஒப்புமையா இருக்கிறது? விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம், ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு ஒப்பா இருக்கிறது. ஆகையினாலே நாம் இதை செய்கிற முறைனா விண்ணப்பம் என்கிறது. எதற்கு விண்ணப்பம் பண்றது, எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றது, எதுக்கு ஜெபம் பண்றது என்கிறதெல்லாம் வகை வகையா நாம பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களுக்கு விளங்குதாங்கிறதுக்காகத்தான் அல்லேலூயா சொல்ல சொன்னேன். இல்லையா சும்மா இதுக்கு சொல்லுவானே, காரணத்தோடு சொல்ல வேணும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்க கவனிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. என்னாச்சு? அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி எப்படி அந்த நாள் வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி தேவாலயத்தில் போய் விண்ணப்பம் பண்ணினாள். அவளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அவளுக்கு குழந்தை இல்லாதனால கணவன் என்ன செய்தா? இன்னொரு மனைவி எடுத்துக்கிட்டான். அவள் அவளுக்கு குழந்தை, நிறைய குழந்தை. இப்ப அவள் என்ன பேசுறா? இவரை கேலியாக, அலட்சியமாக, கேவலமாக பேசுகிறான். நீ என்னதான் விழுக்கினாலும் உனக்கு ஏறி பிள்ளை, நீ மலடி, நீ அப்படி இப்படி. உன் புருஷன் தான் என் புருஷன், ஆனா என்ன நேசிக்கிறேன்னு பார்த்தியா? உன்னை நேசிக்கல. அப்படி குத்தி குத்தி பேசுவாள். இதையெல்லாம் சகோதரிமார்கிட்ட பிரசங்கம் சொன்னா காட்டிடுவாங்க அப்படின்னு. ஆனா என்ன பண்றது, நமக்கு தெரியல. இந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ கவனிங்க, ஜாட பேசணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? என்ன ஜாட? அப்படி அவங்கள சொல்லாமலே குத்துவாங்க. அப்போ எப்படிப்பட்ட வேலையால் இருக்குது பார்த்தீங்களா? சரி, அப்படி விண்ணப்பம் பண்ணினாள். யார்? அவள் என்ன செய்தா? ஏன் ஜெபம் பண்ணினான்னு சொல்லல? விண்ணப்பங்கிறது வேற, ஜெபம்ங்கிறது வேற. ஏன் ஸ்தோத்திரம் பண்ணல? ஸ்தோத்திரம் வேற. பெற்ற நன்மைக்கு நன்றி சொல்றதுக்கு வேற ஸ்தோத்திரம். ஆகையால் இங்க என்ன சொல்லுதா? என்ன பண்ணா? விண்ணப்பம் பண்ணினா. இந்த விண்ணப்பம் பண்றது எதுக்கு உண்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது? இப்பதான் சொல்றீங்க, வெள்ளை போளத்துக்கு. வெள்ளை போளம் நாக்கு வச்சா கசக்கும். அப்போ விண்ணப்பமானது கசப்பான அனுபவத்தை கொண்டு வரலாம். பாருங்க, குழந்தை இல்லாத அவர்கள் அண்ணாள் மனம் கசந்து அழுதாள். எப்படி போய் அழுதான்? ஜெபம் பண்றோம், நம்மளும் ஜெபம் பண்றோம். மனம் கசந்து அழுதாள். தேவ சன்னிதானத்துக்கு போய் மனம் கசந்து விண்ணப்பம் பண்ணினாள். அப்போ விண்ணப்பத்தில் என்ன இருக்குது? கசப்ப கடினமானது, அது சகிக்க முடியாதது. ஆனால் கசந்து விண்ணப்பம் பண்ணினார். அப்படி விண்ணப்பம் பண்ணினதுக்கு என்ன பதில் கிடைச்சது? ஆசாரி வரலாம், இன்னும்மா நீ பண்றதெல்லாம் பார்த்தா குடிச்சிட்டு வந்திருக்கவங்களுக்கு அவங்க என்னது இந்த நேரத்தில் குடிச்சிட்டு வந்திருக்கவங்களுக்கு, ஐயா நான் மனக்கு ஏசமுள்ள ஸ்திரீ, அப்படியெல்லாம் நீங்க நினைக்க கூடாது. என்னுடைய வேதனை ஆண்டவர்கிட்ட சொல்ல வந்தேன் என்று சொல்லி அவன் சொல்றேன். எனக்கு பிள்ளை இல்லை, எல்லாம் நான்
நான் அப்படி என்னுடைய வேதனை ஆண்டுடைய சமூகத்திலே மனதை திறந்து ஊற்ற வந்தேன். அப்போ அவனுங்க ஆசாரியனுக்கு அது புரியல, இந்த விண்ணப்பத்தை ஆசாரியனை புரிந்து கொள்ள முடியல. ஆனால் ஆண்டவர் புரிந்து கொண்டான். சொல்லுங்க, என்ன சரி நடந்து தெரியுமா? நீ கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட உன் விண்ணப்பத்தினுடைய தேவனுக்கு கட்டளையிடுவாராக. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் சாம்பல், அதாவது காத்திருந்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் எப்படி தெரியுமா? இந்த அண்ணால் காத்திருந்தார். எப்படிப்பட்ட பிள்ளைகள் இருந்தாங்க? பிள்ளை பெற்றெடுத்தால் தெரியுமா? சாம்பு. இந்த சாம்பு யார் தெரியுமா? இப்போ அண்ணாளுக்கு எதிராக இருந்தாலே சக்கரத்தி பெண்ணினால் அவன் பேரு. அவளுக்கு பல குழந்தைகள் இருந்தது, ஆனால் ஒன்றினுடைய பேர் கூட இங்கே எழுதப்படல. ஆனால் இவருக்கு ஒரே ஒரு பிள்ளை. இந்த ஒரே பிள்ளை எப்படிப்பட்ட வேலைகளை செய்தார்? முதலாவது அவன் தீர்க்கதரிசி, ஆசாரியன். அப்புறம் அவன் தீர்க்கதரிசி. யாரு? சாதாரணமானதான். அவன் யாரு? ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி வைத்தவன். அடுத்தது அவன் ஒரு நியாயாதிபதி. 3 பதவிகளை ஒழுவிக்க அவன் செய்தவன். அப்ப அவனுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும்? பொதுவாக நம்ம அரசாங்கத்துல யாருக்கிட்ட நிதி மந்திரியா இருக்கிறாங்க, யார் நிதி மந்திரி அவருக்கு பவர் அதிகமா இருக்கும். அவர் முதல் மந்திரியா இருக்கிற என்ன பண்ணுவார்? அதை தன்னுடைய வசத்துல வச்சிருப்பாரு. அப்புறம் அது போதாதுக்கு இந்த 2 பதவி கூட வச்சிருப்பாரு. ஆக அது எது காட்டுது? அவருடைய முக்கியத்துவத்தை காட்டுகிறது. அதே போல ராஜாக்களையும் கூட நியமிக்கிறவன் யாரு? இந்த தீர்க்கதரிசி, இந்த ஆசாரியன். தீர்க்கதரிசியாவும் இருந்தான். தேவ ஜனத்துக்கு வார்த்தைகளை சொல்லக்கூடியவன். அடுத்ததாக சொன்னான், அவன் மற்ற ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆசாரியனாகவும் இருந்தான். அப்படி ஒரு சிறப்பான பிள்ளையை ஆண்டவர் அவளுக்கு தர வேண்டுமானால் அவள் அப்படித்தான் கஷ்டப்பட வேணும். சக்கரத்தினால கேலியாக கிண்டலாக குத்தப்பட வேணும். அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் இவருடைய உள்ளத்தை நொறுங்க பண்ணினது, வீரத்தை வேதனைப்படுத்தினது. அப்படி வேதனைப்பட்டதினாலே தேவ சமூகத்துக்கு ஓடினார். நல்ல கவனிங்க. இந்த பெண்ணினாளுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தது. அவள் ஆண்டவருடைய சன்னிதானத்தை தேடினாலே இல்லை. ஆனா பிள்ளை இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? இவளை விசேஷித்தவள் ஆக்குறதுக்காகவே ஆண்டவரை நடத்துகிறார். அல்லேலூயா. குறைவை உணர பண்ணி இவளுக்கு பிள்ளை தேவை என்கிறதை அவள் சிந்தித்து அறிந்து உணர பண்ணி அதற்கு ஒரே வழி, என் கணவனால அது நடக்கல, ஆக என் தேவன் அதை செய்ய கூடுமானா நிச்சயமா எனக்கு பிள்ளை கிடைக்கும்னு சொல்லி தேவ சன்னிதானத்துக்கு ஓடி வந்தார். அல்லேலூயா. அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேணும். இந்த காரியத்துல நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, எந்த முடியாத காரியமும் நம்ம இயற்கையினாலோ அல்லது செயற்கையினாலோ மனிதனாலே கூடாத காரியம் எங்கே? தேவனால் கூடும். அதுக்குத்தான் ஆண்டவரை தேடுகிறது. அவர் நமது அங்கலாய்ப்பை, நமது தேவையை, நமது விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதில் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அல்பான் பிசின் என்ற வெள்ளைக்கோளம் என்பது கசப்பானதுதான், கசப்பானதுதான். ஆனால் என்ன? விளையாடப்பட்டது. இந்த வெள்ளைக்கோளத்தை தான் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த வானசாட்சியில் வந்தாங்கல்ல, அவர்கள் என்ன கொடுத்தாங்க சொல்லுங்க? பொன்னும் வெள்ளைக்கோளமும் தூபவர்க்கமும். அப்ப பாத்தீங்களா, பொன் எதை குறிக்கிறது? விளையாட பெற்றது. பொண்ணு இருக்கிறதே விளையாட பெற்றது. அப்போ ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது. அடுத்தது பொண்ணு தூபவர்க்கம். தூபவர்க்கம் யாருக்கு? ஆராதிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து, ஆராதிக்கப்படத்தக்கவர். ஆகையினால தூபவர்க்கம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அடுத்தது வெள்ளைக்கோளம். வெள்ளைக்கோளம் டேஸ்ட் பண்ண கொஞ்சம் கசக்குமா அது. ஆனால் அது என்னன்னா ராஜாக்கள் நம்ம உபயோகப்படுத்தக்கூடியது. ராஜாக்களுடைய வீட்டில் அது இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொருட்களை தான் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சாஸ்திரிகள் கொண்டு வந்தாங்கன்னா, அப்ப இயேசு எப்படிப்பட்ட விலையேற பெற்றவர்கள் விளக்குறது. சொல்லுங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அல்பான் பிசின் என்ன சொன்னேன்? வெள்ளைக்கோளம். வெள்ளைக்கோளத்துடைய அனுபவம் நமக்கு வர வேணும்.
அதனால சில சமயத்துல நம்ம ஆண்டவர் அழ வைத்து ஜெபிக்க தூண்டி அதை கொடுத்துருக்கலாம். இல்லையா? அந்த அழகுனால என்ன நடக்குதுன்னா நமக்கு மனம் பக்குவம் அடைகிறது. நம்ம இப்ப அழ வைக்கிறதுல என்ன அவருக்கு என்ன சந்தோஷம் சொல்லுங்க? நாம் அழுதா அவருக்கு என்ன சந்தோஷம்? இல்லை, நம்மை எத்தனை போதனை செய்தும் திருந்தாத உள்ளங்கள், மாறாத மனதெல்லாம் எங்க மாறுதுன்னா அந்த அனுபவத்தை, கசப்பான அந்த அனுபவத்துக்குள்ளே போகிற பொழுதுதான் நாம் மாற்றம் அடைகிறோம். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு சில அனுபவங்களை கசப்பான பாதைகளை நடத்தி அனுபவத்தை பெற்றுக்கொள்ள செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதிகமாக நேரத்தை எடுக்க வேண்டிய ஆசைகளை நேரம் ஓடிட்டு இருக்குது. இரண்டாவதாக சொல்றது பார்க்கலாம், குங்கிலியம். குங்கிலியம் அதாவது வாசனை தூப வர்க்கத்தில் சேர்க்கப்பட வேண்டிய இரண்டாவது பொருள் குங்கிலியம். இந்த குங்கிலியம் எதற்கு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது? ஜபம். முதல்ல விண்ணப்பங்களையும் ஜபங்களையும், அப்புறம் வேண்டுதல்களையும், அப்புறம் ஸ்தோத்திரங்களையும். அப்ப இந்த ரெண்டாவதுல என்ன வருது? ஜபம். அந்த ஜபம் குங்கிலியம். இந்த குங்கிலியம் என்னன்னு சொன்னா, இது கடல் வாழ்கிற ஒரு ஜீவி, கடல் வாழ்கிற ஒரு உயிரினத்திலிருந்து, அது இந்த ஆமை ஒரு பார்த்தீங்கன்னா ஆமை மாதிரி ஒரு இது இருக்கிறார். அதை அந்த ஓட்டை எடுத்து இதை நுணுக்கி அதை அரைத்து இந்த மாவாக்கி என்ன செய்கிறாங்க? தூப வர்க்கத்தோடு சேர்த்துகிறார்கள். இது கெட்டியா இருக்கும், ஆனால் அதை பொடி செய்து சேர்த்துகிறார்கள். இதெல்லாம் ஏன் என்று நம்ம கேட்கக்கூடாது. ஆனால் அது தேவனுடைய திருவுளத்தில் இருந்ததுனாலே அப்படி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த அதனுடைய ஓடு ரொம்ப கெட்டியா இருக்கு. அதனால கஷ்டப்பட்டாயிலும் என்ன செய்வானோ? ஜபம் பண்ணுவானோ. இந்த ஜபம் கடினமானது. அது எப்படிப்பட்ட கடினம்? இந்த குங்கிலியம் சொல்லுவாங்க, குங்கிலியம் எப்படி கடினமானதோ கெட்டியானது, அது போல இந்த ஒரு விதமான கடல் ஜீவின்னா ஆமைன்னு வச்சுக்கலாம், ஆமை மாதிரி அந்த கடல் ஜீவி ஓட்டை எடுத்து தான் நுணுக்கி இந்த தூப வர்க்கத்தில் சேர்த்துறாங்களாம். அப்படியானால் அதுல பொருள் கடினமாக தோன்றினாலும் என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். When it is hard to pray, pray hard அப்படின்னு சொன்னாரு ஒரு பரிசுத்தவான். எப்படி? ஜபம் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும் கஷ்டப்பட்டாயும் ஜபம் பண்ணுங்கிறார். ஏன்? வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டுமே, அதற்காக நம்மை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை ஜபம் பண்ணுங்கிறார். நாம் அப்படி ஜபத்தை கற்றுக்கொள்ள வேணும். அது கஷ்டமா இருக்குதுன்னு விட்டுறக்கூடாது. அது கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் நாம் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்வோமானால், இயேசு அதை போதிக்கிறதுக்காக தான் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ஆகையினாலே நாமும் ஜெப ஜீவியத்தை வளர்க்க பண்ண வேணும், பலப்படுத்த வேணும். அப்படி செய்வோமானால் மெய்யாகவே நாம் ஆசீர்வாதமாக இருப்போம், சந்தேகமில்லை. யாக்கோபு தேவனோடு போராடினான். எப்படி? அவரே சொல்றாரு, என்னை விட்டு பொழுது விடியுது, நான் போகட்டும். நல்லா கவனிக்க நான் சொல்றத. என்னை விட்டு பொழுது விடிய போகுது, நான் போகட்டும். நீர் என்னை ஆசீர்வதித்தாலே நானும் போக விட மாட்டேன். அப்போ ஆசீர்வாதத்தை எப்படி பெறணும்? போராடி பெற்றுக்கொள்ள வேணும். ஆசீர்வாதத்துக்காக நாம சண்டை போடுறதா இருந்தாலும் போட வேணும். நான் சொல்ற சண்டை, குத்து சண்டை அந்த மாதிரி இது இல்லை. விடமாட்டான், என்னை ஆசீர்வதிச்சால்தான் விடுவேன் என்று அப்படி ஒரு விடாப்பிடியாக ஜபம். எப்படிப்பட்ட ஜபம்? விடாப்பிடியான ஜபம். சும்மா கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணிட்டு அப்படி கலந்துக்கிற மாதிரி இல்லை. போதும் அப்படின்னு அப்படி இல்லை. விடா அப்படி நீரத்தை ஆசீர்வதித்தாலும் போக விட மாட்டேன். அந்த அளவுக்கு கிரிப்பு நம்ம இடத்துல இருக்கிற வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இதை நாம் புரிந்து கொள்வோமானால் மெய்யாகவே நமக்கு நிறையான ஆசீர்வாதம் இருக்கும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 10வது. தானியேலோ என்றால்
அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு எதிராக பலகணிகள் விழுந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன கவனிங்க, தானியேல் தேசத்திலே ராஜா சட்டம் போட்டான். யாருமே ராஜா இடத்துல என்ன விண்ணப்பம் பண்ண வேணும், வேற எந்த ஆளுக்கையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, எந்த தேவனையும் பேசக்கூடாது, செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. ராஜா கிட்ட தான் விண்ணப்பம் பண்ணுவாங்க. ஆனால் தானியேல் தான் முன் செய்து கொண்டு வந்தது போலவே இப்பொழுதும் செய்கிறான். என்ன எப்பொழுதும் தேசத்தில் சட்டமே மாறி இருந்தாலும் கூட அவன் சட்டத்தை அல்ல, ஆண்டவருடைய திட்டத்தை விசுவாசித்தான். உடனே தானியேலுக்கு எதிராக இருக்கிறவங்க போய் தூது சொல்லிட்டாங்க ராஜாவிட்ட, ராஜாவே நீ போட்ட சட்டத்தை அந்த சாத்ராக் மேஷாக் அவனுடைய நண்பன் தானியேல், நீ தானியேலை உயர்த்தி வச்சுட்டு அவன் உங்களுடைய வார்த்தைக்கே கீழ்ப்படியல என்று என்ன சொல்றது, இது பண்ணிட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, கோல் சொல்லிட்டாங்க. ராஜா கிட்ட வச்சு வச்சுட்டாங்க. இப்ப ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன தானியேல் இப்படி பண்ண விட்டா, தானியேல் அதை பற்றி பயப்படவே இல்லை. அதே மாதிரி தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் கூட பயப்படவே இல்லை. நான் சொன்னதை நீங்க கேட்கிற உங்களை கொண்டு போய் அக்கினி சூழல் போடுறது தெரியுமா? அவன் சொன்னாங்க, ராஜாவே எங்கள் தேவன் எங்களை ரட்சிக்க வல்லவர், அவர் எங்களை உம்முடைய கைக்கும் இந்த அக்கினி சூளைக்கும் எங்களை விடுவித்து காப்பார். அவர் விடுவிக்காமல் போனாலும், கவனிங்க, அவர் விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். எவ்வளவு விசுவாசம் இருக்கணும், தைரியம்ங்கிறது வேற. எவ்வளவு விசுவாசம் அவருக்கு இருந்திருந்தால், தேவன் பேரிலே எவ்வளவு ஆழமான பக்தி அல்லது விசுவாசம் அவர்களுக்கு இருந்திருந்தால் இப்படி சொல்ல முடியாது. ராஜாவுக்கு சொல்ல முடியும். அவர் எங்களை காக்கிறதுக்கு வல்லவர், அவர் எங்களை காப்பாற்றாமல் போனாலும் நீ நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம், எங்களை அக்கினி சூளையில போட்டாலும். பாருங்க, ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்டார். அதனால என்ன பண்ணார் தெரியுமா, இவங்களை கொண்டு போய் அக்கினி சூளையில போட்டாங்க. அது வரைக்கும் பேசாமல் இருந்திருக்காரு பாருங்க ஆண்டவர். அக்கினி சூளையில கட்டி கொண்டு போய் போனாங்க. கொண்டு போய் போடுறதுக்கு தூக்கிட்டு போனாங்க, அவனுக்கு சொல்லுவது செத்து போனாங்க. ஆனா இவர்களை பற்றி போட்ட உடனே அந்த அக்கினி என்னதான் படிச்சு கட்டுகளை மட்டும்தான் அவிழ்த்துது, இவங்களை முடிய கூட கருக்க முடியவில்லை. அத தமிழ்ல வேற மாதிரி வார்த்தையில சொல்லி இருக்குது. என்ன வார்த்தை? முடியுன்னு நான் சொன்னேன், நாகரிகமா சொன்னேன். ஆனா அதுல எழுதியிருக்கு அது கூட கருகலையா. அப்போ எவ்வளவு நம்முடைய தேவன் நாம வைராக்கியம் காட்டினா, அவர் எவ்வளவு வைராக்கியம் காட்டினார் பார்த்துக்கலாம். அதான் நம்முடைய தேவனுடைய வேலை. அதான் நம்முடைய தேவனை நாம் தொழுது கொள்வதற்கும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் பக்தர்கள் ரத்த சாட்சியை மறிக்கிறதுக்கும் காரணமா இருந்தது என்ன, நம்முடைய தேவன் நம்மை ரட்சிக்க வல்லவர். ரத்த சாட்சியை நான் மறிச்சாலும் கூட எனக்கு கனம் உண்டாயிருக்கும் மொழிய சும்மா இல்லை, ஒண்ணு இல்லை. பரிசுத்த தோமா தேவனை மறிச்சார். அவர் மறிச்சதுனாலதான் கவனிங்க, இத்தனை ஆண்டுகள் 2000 வருஷம், கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆகியும் ஒருத்தரும் அவரை மறக்க முடியல. அரசியல்வாதிகள் முதற்கொண்டு பேசிட்டே இருக்கான். எதிராக பேசினா கூட எல்லாம் மதப்பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்படி சொன்னால் கூட இவங்களுடைய பேரையும் இவங்களுடைய செய்கையும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதிராளிகள் கூட. தேவன் அவர்களை எப்படி கனப்படுத்தி இருப்பார், பரலோகத்தில் எல்லாரும் எப்படி வச்சுக்கோங்க நீங்களே யோசிச்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த குறுங்கிலியம் என்பது கடினமான ஓடு, அதை ஒடி பண்ணி இந்த தூபவட்டத்தில் சேர்த்தார்கள் என்று சொன்னார்.
நாம் கடினமான பாதையிலே போனாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்கிற விசுவாசத்தை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா. அதுதான் என்ன நமக்கு கிடைத்திருக்கிற ஜெபத்தினுடைய மேன்மை. அல்லேலூயா. அடுத்தாக சீக்கிரமா ரெண்டை பார்ப்போம். இன்னும் 2 சத்தம் சொன்னேன், இன்னும் 2 சொல்லிடுவோம். கடகடம் சொல்லி முடிச்சிடுறேன். சரி, அடுத்தது வேண்டுதல். அது என்னன்னா அல்பான் பிஷன். பழைய ஏற்பாட்டில் அல்பான் பிஷன், புதிய ஏற்பாட்டில் வேண்டுதல், இன்டர்செஷன் சொல்றோம் இங்கிலீஷ்ல. இந்த காரியம் என்ன? மற்றவர்களுக்காக பரிந்து பேசுதல். என்ன என்ன மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்துக்கு பேர் தான் என்ன? வேண்டுதல். வேண்டுதல் செய்தல் என்னன்னா நமக்காகவே செய்துட்டு இருக்கிறதில்ல, அது வேற. ஜெபம் வேற, ஸ்தோத்திரம் வேற, அல்லது விண்ணப்பம் வேற. ஆனா வேண்டுதல் என்பது மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்கிற காரியம். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக நாம ஜெபம் பண்றோம்ல, அதை அப்படி சொல்லுகிறது. இது ஒரு பிஷன், அல்பான் பிஷனுக்கு ஒப்பாக சொல்லப்படுறது. அல்பான் பிஷன்னா அது ஒரு மரத்தை கீறதுனால உண்டாகிற, அது கீறினாங்க அது பால் வரும் இல்லையா? இப்போ ரப்பர் பால் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமா? ரப்பர் பால் அப்படியே கூறிய கத்தியில் அப்படியே கிழிச்சு விடுவாங்க. அது அழுகும். ஐயோ என்ன இப்படி போட்டு மருந்து தர்றாங்களேன்னு. அது அழுகிறது தான் என்ன ஆகுது, எல்லாம் கலெக்ஷன் ஆகி ரப்பர் பாலாக வந்து தொட்டியில் பிடிச்சிடுறாங்க. அதுதான் இன்றைக்கு நாம ஜம்முன்னு கார் டயரு, இந்த பைக் டயர் எல்லாம் போட்டு போடுறோம் இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்படித்தான் வருது. அப்போ அந்த மரம் கிழிக்கப்படுகிறதுனாலே அதிலிருந்து வருகிற சாறு அல்லது அதிலிருந்து வடிகிற கண்ணீர் என்ன ஆகுது? அப்படி மாறும் போல நாம வேண்டுதல் என்பதும் கூட நமக்கு கஷ்டமான காரியம் தான். ஆயினும் அது என்ன செய்யுது? நமக்கு மேலான அனுபவங்களை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரணும் என்று சொல்லி சீசர்களெல்லாம் ஜெபம் பண்ண பார்த்தீங்களா? அது போல நம்மை தீமையிலிருந்து ரட்சிக்கிறதுக்கு தேவன் வைத்திருக்கிற ஏற்பாடு அது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்துக்கு வாசிங்க. எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் முற்றுமுடிய ரட்சிக்கத்தக்கவரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட பாதையிலே நடத்தி அப்படிப்பட்ட வேண்டுதலை செய்ய நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை அதை அனுபவிக்கும்படியாக செய்கிறார். அல்லேலூயா. நாம் அதை புரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது என்ன நடந்தது? அவன் சிறையில் போய் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதர்களே அவர்கள் தெரியாமல் பேசிட்டாங்க, தயவு செய்து அவங்க மன்னியும் என்று சொல்லி தன் சிநேகிதருக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறார். ஆனால் கர்த்தர் பாருங்கள், அந்த அவனுடைய ஜெபத்தை கேட்டு அந்த சகோதரர்களை அல்லது நண்பர்களை மன்னித்தது மட்டுமல்ல, இவனை யார யோபை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். யோபுக்கு முன்னாலே இருந்தது எல்லாம் இப்பொழுது ரட்டத்தனையாக திரும்ப வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவர்களுக்காக நாம் ஜெபம் பண்றதுல கூட கவனிங்க, பரிந்து பேசுகிற ஒரு சிந்தை நமக்கு இருக்குமானால் நிச்சயமே நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார். ஜெபம் பண்றது ஒரு ரகசியம் இருக்குது. உண்மையாக நாம ஜெபம் பண்ணா, நாம யாருக்காக ஜெபம் பண்றோமோ அவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, நமக்கு ஆண்டவர் கட்டாயம் கொடுக்குறார். ஜெபம் பண்றவங்களுக்கு கட்டாயம் கிடைக்குது. ஆமாம், நீங்கள் அதை அனுபவித்தால் தான் உங்களுக்கு விளங்கும். பிரசங்கம் எத்தனை கேட்டதுனால விளங்கிறாது. ஆனால் அதை செயலில் கொண்டு வருகிற பொழுதுதான் நமக்கு அதனுடைய வேல்யூ என்னன்னு புரியும். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்வாராக. இப்போ நம்ம அதிகமாக நான் பேசி போட கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சாரு. கடைசி என்ன? விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் அப்புறம் ஸ்தோத்திரங்களையும். அப்புறம் 4வது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ண வரணும்.
எல்லா காரியத்துக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் பண்றதே நமக்கு ஒரு ஜெபமே. அதுல பாதி அதாவது ஜெபத்துல நாளில் ஒரு பங்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நாம் ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லணும். நீ செய்ய போகிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஸ்தோத்திரிக்க வேணும். அதான் அது இருக்கிற மேன்மை. எப்படி அதனுடைய பொருள் என்னன்னா, செய்ய போகிறது அதை பெற்றுக்கொள்ள போகிறோம் என்ற விசுவாசத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ண ஜெபம் பண்றோம். அதனால அப்ப ஸ்தோத்திரம் பண்ற பொழுது அவர் என்ன பண்றாரு, இதுக்காக ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டாங்க மனுஷன், இனி அவன் கொடுக்காம தட்டி அதனால கொடுத்துறாரு. இப்போ நன்றி முதல்ல சொல்லிட்டோம், நீங்க செய்திருக்கிற நன்றி அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப என்ன அர்த்தம், நான் கொடுத்தேன்னு அவனுக்கு சொல்லிட்டான். இப்ப நான் கொடுக்காம போனா அவனுடைய உள்ளத்துல எனக்கு எப்படி, என்னை பத்தி எப்படி அவனுக்கு அந்த ஹானர் எப்படி அவன் பண்ணுவான். ஆகினால கொடுத்துறாங்க. அது போல அருமையானவர்களே, நாம் ஸ்தோத்திரங்களை அப்படி பண்ண வேண்டும். ஆண்டவரே இப்படி நீ செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம், செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம், அப்படி அந்த ஸ்தோத்திர ஜெபம் பண்ணுகிற பொழுது உண்மையிலேயே கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நமக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சீக்கிரமா வாசிக்க முடிச்சிடுறேன். உண்மையா 2 நாளாகமம் 20 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க வாசிங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். கவனிங்க, யுத்தத்துக்கு போறவங்க என்ன வேலை செய்தான்னு பாருங்க. இந்த ராஜா என்ன பண்ணா, யுத்தத்துக்கு முன்னால போறவங்க எல்லாத்துக்கும் முன்னால எல்லாம் லெஃப்ட் ரைட் போறதுக்கு கரெக்டா இருக்கிறாங்க. என்ன எல்லாம் ஃபுல் சூட் அடிச்சிருக்காங்க, கையில கத்தி கேடகம் எல்லாம் எடுத்துட்டு நிற்கிறாங்க. அதுக்கு முன்னால பாடங்களை நிறுத்தி கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் வெற்றி சொல்றார் என்று பாடங்களை நிறுத்தினார். சொல்லுங்க, பாடங்களை நிறுத்தி பாட வைத்தார். இப்ப யுத்தத்துக்கு போறவங்க முன்னால என்ன போறதுக்கு சொல்லி போறாங்க, கர்த்தரை துதிக்கிற துதியின் பாடல் சத்தம் கேட்கிறது. இதை செய்தால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு, இந்த சத்தத்தை கேட்ட இந்த எதிராளியான அந்த சைன்யத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவ்வளவுதான் பஸ்பம் ஆயிட்டாங்க. ஒரு அலையா சொல்லுங்க. நம்ம சொல்லுவோம், துண்டக்காரன் துணையக்காரன் எல்லாம் மிரண்டு ஓடி போய்விட்டார்கள். வெற்றி கத்தி எடுத்தார்கள், ஆனால் ரத்தம் சிந்தவில்லை. கத்தி எடுத்தார்கள், இவர்கள் யாரையும் குத்தவங்களை சண்டை போடணும். வெற்றி இவருடையதாகிவிட்டது. சொல்லுங்க. அதாவது ஸ்தோத்திரத்துக்கு அத்தனை பலம் இருக்கிறதுன்னு சொல்ல வந்தேன். அதுக்கு உதாரணம் தான் இது. அப்போ நாமும் கூட ஸ்தோத்திரத்தை அதிகப்படுத்துவோம். நம்முடைய ஜெப வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரத்தை அதிகப்படுத்துவோம். எரிகோ கோட்டை எப்படி விழுந்தது? துதியினாலே விழுந்தது. ஆசாரிகள் எல்லாரும் உடன்படிக்கை பற்றி எடுத்துக்கொண்டு அப்படி சுற்றி வர்றாங்க. அவங்களுக்கு முன்னால பாடகர்கள் எல்லாம் நின்று பாடி துதித்து எல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. நடந்தது என்ன? அதாவது எரிகோவுடைய மதில் எப்படி இருக்கலாம் கவனிங்க. ஒரு ரதம் இப்படி போகுமா, ஒரு ரதம் இப்படி வருமா, அந்த அளவுக்கு மதில் அப்படி இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கு. அப்போ கீழே எப்படி இருக்கும், மேல மதில்ங்கிறது இப்படி இருக்கும்.
18 அடி உயரமா மதில். அப்படிப்பட்ட மதிலுக்கு மேல ஒரு ரதம் இப்படி போவோம், ஒரு ரதம் இப்படி போவோம், அந்த அளவுக்கு அகலம். அப்படிப்பட்ட அப்படின்னா பேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பேஸ்மெண்ட் இந்த துதியின் சத்தத்தினால அப்படியே கீழே விழுந்து எல்லாம் அப்படியே மண் தரையாகி விட்டது. ஒரு அழிவை சொல்லுங்க. அது என்ன மாதிரி ஒருத்தர் புதைபொருள் ஆராய்ச்சியாளர் என்ன எழுதுறாரு தெரியுமா? அது இவர்கள் ஏறி இந்த கோட்டைக்குள்ளே போறதுக்கு வழியே இல்லை, போக முடியாதுன்னு நினைச்சவங்க அது விழுந்ததுக்கு பிற்பாடு பார்த்தா அதுவே படிக்கல்லாக மாறிவிட்டலாம். எது தடைக்கல்லாக இருந்ததோ அது படிக்கல்லாக மாறிவிட்டலாம். இப்போ எரியோவுக்குள்ள போய் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறதுக்கு முடிந்தது. ஆனாலும் ஆண்டவர்களை எதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். எப்படியோ காரியத்தை கவனியுங்கள். வெற்றி அவர்களுக்கு வருவதற்கு காரணம் துதி அவருடைய ஆயுதமாக இருந்தது. அல்லேலூயா. அப்படியானால் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்கத்தான் நமக்கு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. ஒரு பக்கம் ஜெபம் பண்ண வேணும், ஆனால் அதே சமயத்துல இன்னொரு பக்கம் அதற்காக துதிகளையும் நாம் ஏறெடுக்க வேணும். துதிக்க துதிக்க நிச்சயமே நிச்சயம் ஜெயம் நம்மை தேடி வரும், நமக்கு வெற்றி நம்மை நாடி வரும். தேவனுடைய தாற்பயம் அது, தேவனுடைய டெக்னிக் அது. அதை நாம் புரிந்து கொண்டால் லகுவாக நம்முடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும், லகுவாக நம்முடைய ஜீவியத்தில் ஜெயத்தை எடுக்க முடியும். கஷ்டத்தின் மேல கஷ்டம், துன்பத்தின் மேல துன்பம், வறுமையின் மேல வறுமை, பற்றாக்குறையின் மேல பற்றாக்குறை என்று சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு நம்முடைய உண்மை சோதிக்கப்படுவதற்காக நம்முடைய அந்த டெஸ்ட் வருஷம் முழுவதும் பாடம் நடத்துறதுக்கு பிற்பாடுதான் வருஷ கடைசியில் என்ன பண்றாங்க, பரீட்சை வைக்கிறாங்க. பரீட்சை எப்பொழுதும் இல்லை, பரீட்சை எப்பதான் 12 மாதமும் பாடம் நடத்தி கடைசி இருக்கிற மாதத்துல தான் பரீட்சை வைப்பாங்க. அதை நாம சரியாய் புரிந்து கொண்டு, அதாவது படிச்சதெல்லாம் கரெக்டா எழுதி காட்டிட்டா வெற்றி நம்முடையது. அப்ப என்ன நடக்கும், அடுத்த வகுப்புக்கு பாஸ் பண்ணி போகலாம். அதுபோல அருமையானே நம்மை புதிய பாதையிலே புதிய ஆசீர்வாதத்தின் ஆண்டவர் நடத்த வேண்டுமானால் நாம் இவைகளை அறிந்து அவைகளை கை கொண்டு அவைகளிலே நாம் ஜெயம் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் திருமுகத்தை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். நிச்சயமே நிச்சயம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெபம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெபம் 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 அல்லேலூயா, ஜெயம் 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 அல்லேலூயா, ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே, ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறதுக்கு 4 பகுதிகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒன்று, ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே அல்வான் பீசு, குங்கிலியம், வெள்ளை கோலம், சாம்பிராணி, இந்த 4 பொருள் சேர்க்கப்பட்டது போல நமது ஜெபமும் 4 விதமாக பிரிக்கப்பட்டு எதை எதற்கு உபயோகப்படுத்த வேண்டும் அப்படி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கறி குழம்புக்கு புளி ஊற்றலாம், பருப்பு குழம்புக்கும் ஊற்றிட்டா புளிச்சு போயிடும். அப்படி எதற்கு எதை செய்யணும் அதைத்தான் செய்ய வேணும். அப்படி செய்து நாம் வெற்றி பாதையில் நடப்போம். நமது கிறிஸ்தவ ஜீவியம் வெற்றியின் ஜீவியம், ஆகிய ஜெயம் கொண்ட ஜீவியம் செய்வதற்கு நாம் இந்த ரகசியங்களை புரிந்து கொண்டிருப்போமானால் வெற்றிகரமான ஜீவியம் செய்வோம் என்று சந்தேகமில்லை. விசுவாசிகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும், ஊழியர்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஜெபத்தை ஆண்டவர் நலமாய் கொடுக்க வேணும். ஜெபத்தை ஆண்டவர் கிருபையாய் தர வேணும். ஜெபம் பண்ணுறவர்களாக இருந்து ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேணும். இன்னும் சொல்ல போனால்
சில சமயத்தில் நமக்கு போனஸ் கொடுக்குற மாதிரி நாம் கேட்டுக்கொண்டதையும் தருவார், கேளாததையும் கூட கொடுப்பார். ஏன்னா அவரிடத்துல இரக்கம் உண்டு, கிருபை உண்டு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஜெபம் செய்வோமா? நல்ல பிதாவே, உங்களுடைய திருநாமத்தை நாங்கள் நன்றியோடு ஹalleluya. இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை கூட கொடுத்து இந்த நாளிலே சென்னை சுற்றிலும் தூக்கிக் கொண்டிருந்தாலும், ஆண்டவரே தூக்கத்திற்கு தயாராகி கொண்டிருந்தாலும் நாங்கள் விழிப்புள்ளவர்களாக இருந்து உமது முகத்தை நோக்கி பார்க்கிற சாக்கியத்தை தண்ணீரே, அதற்காக நன்றியோடு செய்கிறோம். நாங்கள் ஜெபத்தை பற்றிய 4 காரியங்களை இன்றைக்கு கேள்விப்பட்டோம். அவைகளை நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் அவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக எழுதியிருக்கிறபடி நாங்கள் அவைகளை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி அவைகளினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை சோதரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். தயவாய் பொருட்படுத்தணும், உங்களுடைய திருநாமத்தை மேம்படுத்தும். நாங்கள் ஜெப வீரர்களாக இருந்து உங்களை சேவிக்க இருப்பதாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும், அருமையான சகோதரர்களையும், கர்த்தாவே தன்னுடைய அருமையான சகோதரர்களையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து ஜெப வீரர்களாக ஜெயம் கொண்ட ஜீவியம் பண்ணுவதற்கு ஏற்றப்பா தன்னுடைய பக்குவத்தை ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகள் யாவருக்கும் தந்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக இருந்து ஆண்டவரே தன்னுடைய எங்கள் முற்பிதாக்கள் ஜெபத்தினாலே எவைகளையெல்லாம் பெற்று அனுபவித்தார்களோ அதுபோல ஆண்டவா தாப்பனே ஆதி கிறிஸ்தவர்கள், ஆதி விசுவாசிகள், ஆதி அப்போஸ்தலர்கள் ஜெபத்தில் எப்படிப்பட்டதான நேரத்தை செலவிட்டு தங்கள் ஜீவியத்தில் அற்புதங்களை கண்டார்கள். அதுபோல நாங்களும் ஆண்டவரை தாப்பனே அற்புதங்களை கண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாங்கள் அனுபவித்து அடுத்தவர்களுக்கு ஆண்டவரை தாப்பனே அதை அறிவிக்கவும் கர்த்தாவே எங்களை பக்குவப்படுத்தும், பயன்படுத்தும். கிருபை செய்யும். எல்லா துதியும், எல்லா கனத்தும், எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி.